தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் வானினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி
பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதனேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த
பின்மாரியின் அபிஷேகம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், எல்லாரும் எழுந்து போமே. இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. கரங்களை தட்டி அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. இறங்கி
எல்லாரும் வாயை திறந்து உங்கள் கண்களை தேவ சமூகத்துக்கு நேராக நோக்கி பார்த்து அவரை ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். எல்லாரும் ஒருநிலைப்படுவோம். எல்லாரும் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒருநிலைப்படுத்துவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். வாயை திறந்து சொல்லுங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சேனைகளின் கர்த்தர், வாயை திறந்து சொல்லுங்க, பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் நாளிலே கம்பீர சத்தத்தோட ஆனந்த பலிகளோட அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போம். 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர். வாயை திறந்து சொல்லுங்க, 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். ஓ சாரோனின் ரோஜாவாகிய தேவன், ஓ பள்ளத்தாக்கில் லீலியா இருக்கிற தேவன், காருண்யத்தினால் நம்மை இடைக்கட்டுகிற தேவன், கண்ணீரை துடைக்கிறவர், வியாதியை நம்மை விட்டு மாற்றுகிறவர், உன் ஆலங்கத்துக்குள்ள சந்தோஷத்தையும் உன் அரண்மனைக்குள்ள சுகத்தை அனுப்புகிற தேவன். இதோ நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிற தெய்வம், நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குகிற தெய்வம், நரை மட்டும் சுமக்கிற தெய்வம். வாயை திறந்து சொல்லுங்க, ஏந்துகிறவர், தாங்குகிறவர், தப்புவிக்கிறவர், விடுவிக்கிறவர், சமாதான பிரபு. இந்த காலையிலே நமக்காக தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசுகிறவர். இந்த காலையிலே உணர்வுள்ள மனுஷனாய், தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிக்கிற மனுஷனாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனாய், தேவனை பாடி துதிக்கிற மனுஷனாய், ஒருவன் சந்தோஷமாய் இருந்தால் அவன் சங்கீதம் பாட கடவன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, அவர் பரிசுத்தர். ஆனபடியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள இந்த காலையிலே மனதுருகுகிற ஒரு தெய்வம் இந்த காலையிலே வந்திருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கர்த்தர் நல்லவர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. நானே கர்த்தர். வாயை திறந்து கரங்களை தட்டி, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் கர்த்தர், நான் பரிசுத்தர். எல்லா பரிசுத்த அலங்காரத்துடனே கரங்களை தட்டி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். எல்லா வாயை திறந்து சொல்ல, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். எல்லா வாயை திறந்து கரங்களை தட்டி சோத்திரமனோ. ஹல்லேலூயா. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நல்ல காலை வேளையிலே கர்த்தர் கடந்த 3 மாதமும் இந்த மாதத்தின் 19 நாட்கள் அளவு நம்மை சுகமாய், வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சுகமாய், பத்திரமாய், பாதுகாப்பாய், அரவணைப்பாய் தாங்கி நடத்தின எல்லா கிருபைகளுக்கு வாயை திறந்த 2 கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் கூட இருந்தீர், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட இருந்தீர், என் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்தீர், என்னுடைய வியாதிகளை என்னை விட்டு மாற்றினீர், எனக்கு சமாதானத்தை கட்டளை இட்டீர், என்னுடைய வியாதிகளை என்னை விட்டு நீக்கினீர், என்னுடைய ஆறுதலின் தேவன் கூட இருந்தீர், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்தீர், என்னுடைய வாழ்விலே விசுவாசத்தை வர்த்திக்க செய்தீர், பரிசுத்தத்தை வர்த்திக்க செய்தீர், பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழ என்னை தெரிந்து கொண்டீர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, ஒரு கல்வி ஆண்டு முழுவதும் எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய ஆசிரியர்களை சுகமாய் பத்திரமாய் பாதுகாத்தீர். கடந்த 3 மாதம் அளவும் ஆண்டவரே, இந்த புதிய மாதம் அளவும் எங்களை காத்து எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுக்காக, நீர் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காக, இந்த காலையிலே எங்கள் மத்தியிலே உலாவுவதற்காக, எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் வந்திருப்பதற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோட எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோட நன்றி பிதாவேன்னு சொல்லி, நன்றி பிதாவேன்னு சொல்லி உம்மை தொழுக, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உமக்கு ஆராதனை செலுத்த எங்கள் மத்தியில் நீர் வந்திருப்பதற்காக உமக்கு கோடி 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 நன்றின்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இதோ மனுஷரின் மத்தியில் உலாவிடும் தெய்வமாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளின கிருபைகளுக்காக, நீர் எங்கள் மத்தியிலே வாசமாய் வந்திருப்பதற்காக, எங்கள் மத்தியிலே நீர் உலாவுவதற்காக உமக்கு கோடி கோடி நன்றின்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா, உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே ரத்தம் சிந்த, எல்லாரும் இணைந்து சொல்லலாமா, வைத்தேனோ நான் அத்தனையும் என் பாவமன்றோ, சொல்லலாமா, சொல்லடங்கா துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீ மன்னித்தீரே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா, உள்ளமெல்லாம் உருகுதை உத்தமனை நினைக்கையிலே உம்மையல்லா வேறு தெய்வம் உண்மையாக இங்கு
கரங்களை உயர்த்தி உள்ளமல்லா உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே அன்பே கல்வாரி அன்பே உம்மை நினைக்கையிலே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. என் உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை நினைக்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா தாகம் தாகம் என்றீர் சொல்லலாமா? எனக்காய் ஏங்கி நின்றே வாயை திறந்து சொல்லலாமா? தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. அன்பே வாரி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவையை விட்டு அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான். கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா காயங்கள் பார்க்கின் சிலுவையிலே இயேசு நமக்காய்ப்பட்ட காயங்களை கண்ணீர் வாடிக்கின்றே காரங்களை உயர்த்தே பார்க்கின்றே கண்ணீர் வாடிக்கின்றே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே எல்லாரும் உணர்ந்து பாடி தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அன்பே கல்வாரி கரங்களை அசைத்து சொல்லுங்க. ஆமென். மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா நெஞ்சில் ஓரூற்று சொல்லலாமா? நதியாய் பாயுதையா நெஞ்சில் ஓரூற்று நதியாய் பாயுதையா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபம் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லலாமா? அன்பே இந்த காலையிலே ஆராதிக்கலாமா? கல்வாரி அன்பே உம்மை நினைக்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இந்த காலையில் நாம் வெறுமையாக இந்த இடத்துல கற்றுக்கொண்டு வரல,
கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். வாயை திறந்து சொல்லுங்க, இந்த ஆராதனையில நான் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. வாயை திறந்து சொல்லுங்க, உமக்கு ஒரு சித்தம் உண்டு. இந்த காலையில இந்த ஆராதனையில என் கூட நீங்க இடைபெற வேண்டும். என் பாவத்தை சுட்டி காண்பிக்க வேண்டும். என்னுடைய மீறல்களை ஆண்டவரே நீர் அறிந்து எங்களை குறைகளை சுட்டி காண்பிக்க வேண்டும். என் கண்ணீரை துடைக்கணும். வாயை திறந்து சொல்லுங்க, என் எல்லைகளை யாபேசுடைய எல்லைகளை போல விரிவாக்க வேண்டும் ஆண்டவரே. என் அலங்கத்துக்குள்ள இருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் என்னை விட்டு நீங்க வேண்டும். வாயை திறந்து சொல்லுங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாயை திறந்து சொல்லுங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவை விட்டு அறிக்கை செய்கிறவன் இரக்க பெறுவான். அப்படி எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, தங்கள் பாவங்களை தேவ சமூகத்துக்கு முன்பதாக இந்த நினைவையின் ஜனங்கள் கூக்குரலிட்டு உபவசித்து, கர்த்தாவே இந்த காலையிலே எங்களுடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கதறின கதறலை கேட்டு அவர்கள் சிறையிருப்பை மாற்றி அவர்களை அழிவின் பாதையிலிருந்து, விளிம்பின் பாதையிலிருந்து எடுத்து தூக்கி அவர்களை வாழ வைத்த நினைவே பட்டணத்தை கட்டி எழுப்பினது போல எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுக்குள் இருக்கிற தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள், நான் என்கிற மேட்டிமைகள் எங்களை விட்டு நீங்கி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த காலையில் இந்த ஆராதனையில் என்னை சமர்ப்பிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், என்னை சமர்ப்பிக்கிறேன். இந்த புதிய வாரத்திற்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் அப்பத்தை தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன், வியாதிகளை உன்னை விட்டு நீக்குவேன், நீ கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பேன், உன் அலங்கத்துக்குள்ள சந்தோஷத்தை கொடுப்பேன், உன் அரண்மனைக்குள்ள சுகத்தை கொடுப்பேன். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்படுவான், வெளியிலே ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் மாப்பிசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உன் தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர் உன் தேவன். உன்னை வாளாக்காமல் தலையாக்குகிறவர், உன்னை கீழாக்காமல் மேலாக்குகிறவர். இந்த வாரத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களை 2 கொரிந்தியர் 5:6 படி அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற ஆண்டவர். வாயை திறந்து சொல்லுங்க, அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர். இந்த வாரத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும், இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பரத்தின் தேவன் எங்கள் வாழ்க்கையில கட்டளையிட்டு எங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் பிள்ளைகளுடைய கல்விகள் சிறக்க, எங்கள் பிள்ளைகள் சொந்த காலில் நிற்க, எங்கள் பிள்ளைகள் பரிசுத்தத்தில் வளர கிருபை தாரும் என்று கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நிச்சயமானவர், கர்த்தர் ஆலோசனை, கர்த்தர் சமாதான பிரபு. அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நல்ல காலை வேளையிலே இயேசுவே உமக்கு பின்னாக செல்ல, இந்த உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே உமக்காய் வளர கிருபை தாரும். துதிகன மகிமையாம் எடுத்துக்கொள்ளும் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், போதும், நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். வார்த்தைக்கு நேராக நாம் ஒருநிலைப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். உயர்ந்தவரும் உன்னதருமாயிருக்கிற நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தி தாரும். அடிய நாவில் இருந்து எந்த வார்த்தையும் சுயமாய் வராதபடிக்கு அடிய நாவை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். பெரிய காரியங்களை செய்யும். ஜனம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். ஜனத்தோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு ஏசப்பா பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவு நாள் அவர் பேசல, வேற யாரு பேசினார். இன்றைக்கு ஏசப்பா உங்களோடு பேச போகிறார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா பேச போகிறார். 9 காரியமாகும் இந்த காலையிலே உங்களுக்கு ஜெபத்தோடு கொண்டு வந்திருக்கிறேன். 1, என்னிடத்தில் வாருங்கள். ஏசப்பா எப்படி பேசார்னா, என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. சர்ச்சுக்குள்ள இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்டால் 2 காரியம் சொல்லுவாங்க. எனக்கு வருத்தமும் இருக்கு, பாரமும் இருக்கு. எனக்கு வருத்தமும் இருக்கு, பாரம் இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சிறு பிள்ளை முதல் பெரியவங்க வர. நான் 2 நாளைக்கு முன்ன நம்முடைய குரூப்ல பிள்ளைகள் அடம் பிடிக்க சொல்ல நீங்க என்ன செய்யணும் என்கிறதான ஒரு வீடியோ உங்களுக்கு பதிவிட்டேன். அதை எத்தனை பேர் பார்த்தீங்க? அதை எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எத்தனை பேர் தீர்மானிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது.
இந்த சின்ன பிள்ளைகிட்ட டக்குன்னு ஒரு மொபைலை பிடிச்சிட்டோம்னு சொன்னால் அது அழுது அழுது சாதிச்சு சில நேரத்தில் வெற்றே வந்துடும், கிடைக்கிறத எடுத்து எரிஞ்சிரும். உங்கள் கையில் இருக்கிறது, எல்லாருடைய கையில் இருக்கிறது மொபைல் விலை கூடுனது. எத்தனை மொபைல் உங்கள் பிள்ளைகள் எரிஞ்சு உடைச்சிருக்கிறாங்க. அப்போ பிள்ளைக்கும் வருத்தம் இருக்கு, பெரியவங்களுக்கும் வருத்தம் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். சமீபத்தில் ஊடகங்களை, செய்தித்தாள்களை வாசித்த பொழுது எனக்கு ஒரு உண்மையை கற்றுக்கொண்டேன். புனித யாத்திரை பண்ணினவர்கள், புனித யாத்திரைக்காய் போனவர்கள் அநேகர் மரணத்தில், விபத்தில் சிக்கி மரித்து போனார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை இளைப்பாறுதல் அற்றவர்களாய், வருத்தப்பட்டவர்களாய், பலதை குறித்து பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய், ஒருவேளை கடனாயிருக்கலாம், ஒருவேளை வியாதியாயிருக்கலாம், நினைத்த காரியங்கள் இதுவரை நடக்காமல் இருக்கலாம். ஆதலால் இந்த காலையிலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலின் நாயகர் நம்முடைய கர்த்தராயிருக்கிற தேவன். ஒரு வசனத்தை கூட அதை உங்களுக்கு சொல்லி அதை விரிவுபடுத்தி தெளிவுபடுத்தி உங்களை இந்த ஆவிக்குரிய சத்தியத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 37. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. கரங்களை தட்டி ஒன்று கூட என்னிடத்தில் வாருங்கள் என்று ஏன் கர்த்தர் சொல்லுகிறார்? என்னிடத்தில் வருகிறவன ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன். உங்களை நேசித்தவர்கள் உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம், உங்கள் உறவுகள் உங்களை தள்ளி இருக்கலாம், நண்பர்கள் தள்ளி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவானவர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டேன். இன்னைக்கு காலையில் இயேசு வாக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, ஏசப்பா வாக்கும் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, என்னிடத்தில் வருகிறவன ஒருவனையும் நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வருத்தத்தோடு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் பாரத்தோடு வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு இளைப்பாறுதல் மாத்திரமல்ல, உங்களை அவர் புறம்பே தள்ள மாட்டார் என்று ஆவியானவர் மிக தத்ரூபமாக சபையோடு பேசுகிறார். இரண்டாவதாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாமே. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். எல்லாருக்கும் நீங்க பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். இன்னைக்கு நல்லா புரிந்துக்காங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, மனம் திரும்பினவங்க, சபையோடு ஐக்கியப்பட்டவங்க, சபைக்காக தூண்களை போல செயல்படுகிறவங்க, உங்களுக்கு சமாதானம் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஆறுதல் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு வீண் செலவில் தெரியுமா? நீங்க டாஸ்மாக் கடையில், நம்ம சர்ச்சில் 99% டாஸ்மாக் கடைக்கு முன்ன போய் நிற்க மாட்டேங்க தெரியுமா? உங்களுக்கு தேவனுக்கு பிரியமல்லாத செலவினங்கள் இல்லை தெரியுமா? ஆனால் உங்களை பார்த்து கர்த்தராய் இருக்கிற தேவன் இரண்டாவது சொல்லுகிறாரு, என் பின்னே வாருங்கள். சொல்லுங்க, என் பின்னே வாருங்கள். இன்றைக்கு காலையில் நீங்கள் எல்லாரும் 12 சீஷர்களை போல நீங்கள் சீஷராக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சீஷராக்கப்பட்டவர்கள். நீங்கள் சீஷர்கள் ஆனீர்கள் என்றால் நீங்கள் யாரை பிடிக்க வேண்டும்? மனுஷனை பிடிக்கணும். யாரை பிடிக்கணும்? மனுஷன் பிடிக்கணும். நான் ஈஸ்டர் மெசேஜில் உங்களுக்கு சொன்னேன், அடுத்த ஈஸ்டர் என்கிற ஒரு ஆராதனை நமக்கு தந்தாருன்னா உங்க பக்கத்தில் நீங்க ஆவிக்குரிய நிலையில ஒரு இயேசுவை அறியாதவனை இயேசுவுக்குள் வழிநடத்தி அவங்கள உங்க பக்கத்தில் வச்சு ஆராதிக்கிற ஆராதனையே அதுதான் உண்மையான ஈஸ்டர். அதனால இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், என் பின்னே வாருங்கள். யாருக்கு? நம்ம எப்பவும் இயேசுவுக்கு முந்திக் கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். இயேசுவுக்கு முன்ன போகணும். நோ,
இயேசுவுக்கு பின்னால நாம் போவதற்கு முயற்சிக்கணும். ஒரு பாடல் உண்டு, இயேசுவின் பின்னே போக துடிந்தேன், பின்னோக்கி நான், சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. இந்த காலையிலே இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு படிப்பித்ததையாகும் இந்த காலையிலே ஆவியானவர் நம்மை படிப்பிக்கிறார். என் பின்னே வாருங்கள். உங்களுடைய வாழ்விலே எப்படி ஒரு நாள் சமாதானம் இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல் ஒருவர் இயேசுவை குறித்து சொல்லி உங்களை சமாதானப்படுத்தி இருக்கிறாரோ, அந்த இடத்துல உங்கள் மூலம் ஒருவர் கர்த்தர் பக்கத்தில் வந்து அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதினால அவர் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லி இந்த ஊழியங்கள் பல்கி பெருகி மீன்களை பிடிக்கிறவர்களாக இருந்தவர்களை மனிதரை பிடிக்கிறவராக கர்த்தர் மாற்றினார். திருநெல்வேலி என்கிற ஒரு மாவட்டம், இன்னைக்கு தான் தென்காசியாக அது பிரிக்கப்பட்டது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இயேசுவை பிடிப்பதற்காக அல்லது மனுஷரை பிடிப்பதற்காக எங்கெல்லாமோ எந்த நாட்டிலேயோ இருந்தவர்களை ஆண்டவர் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தார். அதிலும் என்னை ரொம்ப கவர்ந்த இந்த செங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற சுரண்டை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே பேரன் புரோக் என்கிற ஒரு மிஷனரியினுடைய தியாகமும் அர்ப்பணமும் அவருடைய மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவதற்கு அவர் செய்த தியாகம் பெரியது. ஆனால் இன்னைக்கு காலையில் ஏன் பின்ன வந்தா நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன். சர்ச்சில் ஒரு 25 பேரை நான் பைபிள் காலேஜில் ட்ரெயின் பண்ணினேன். உற்சாகமாக வந்தீங்க, நல்லா படிச்சீங்க, கிராஜுவேஷனும் வாங்கினீங்க. உங்கள்கிட்ட கதை கேட்குறாரு, நீங்கள் எத்தனை மனிதனை பிடித்திருக்கிறீர்கள்? எத்தனை மனிதனை பிடித்திருக்கிறீங்க? இயேசுவுக்கு பின்னால் நீங்கள் போனால் இயேசு சொல்லுகிறார், உன்னை நான் மனிதனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். சீட்டுக்கு எப்படி ஆளை சேர்க்கிறது தெரியுமா? குழுவில் எப்படி ஆளை சேர்க்கிறது தெரியுமா? எவ்வளவு டேலண்ட் தெரியுமா நம்ம விசுவாசிக்கு? ஆனால் ஆத்துமா அறுவடை செய்வதற்கு விசுவாசி இஸ் த பேக். இன்னைக்கு காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், என் பின்ன என் கூட நடந்தா உனக்கு சமாதானம் வரும், ஆசீர்வாதம் வரும், உயர்வு வரும். ஆனா நீ மனுஷனை பிடிச்சா இந்த பைபிள் சொல்லுது, ஆத்துமாவை அறுவடை செய்கிறவன் ஞானவான், அவனுக்கு பரலோகத்தில் கொடுக்கிற பலன் என்கிற வெகுமதி ரிவார்டு பெரியது என்பது வேதம் சொல்கிறது. ஸ்கூலில், கல்லூரியில், வேலை ஸ்தலத்தில், விவசாயத்தில் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. அவர்களை நீங்கள் கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தி அவர்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று இந்த வேதம் நம்மை படிப்பிக்கிறது. இயேசு பேசுகிறார், என் பின்ன வந்தா நான் உங்களை யாரை பிடிக்கிறவர்களாக்குவேன்? மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். இன்னைக்கு சபை சோதித்து பார்க்கணும். நல்ல ஆராதனை, நல்ல பாடல், சபை வளர்ந்து வருகிறது. ஆனால் இந்த வளர்ச்சி போதாது. நீங்கள் யாரை பிடிக்க வேண்டும்? மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற வேண்டும். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாமே. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவளாயிருந்த சீமோனும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களை கண்டு இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன். கரங்களை தட்டி. நான் முதல் சர்வீஸில் மீனவர்களையும் இப்போ முன்ன இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணி பேசினேன். அன்னைக்குள்ள காலத்தில் மீனவர்கள் கல்லாதவர்கள். எப்படி கல்லாத? படிப்பறிவு இல்லாதவர்கள். அவங்க காலையில் எந்திரிச்சா வலை தெரியும், படகு தெரியும், கடல் தெரியும். இது 3 அல்லாம வேற ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தர் அவர்களை கண்டார். இன்னைக்கு மீனவர்களை காட்டிலும் உங்களுக்கு நல்ல கல்வியை தந்தார், உங்களுக்கு பணபலத்தை தந்தார், உங்களுக்கு விவேகத்தை தந்தார், அறிவை தந்தார். இன்னைக்கு காலையிலே பேதுருவையும் அந்திரேயாவையும் ஆண்டவர் கண்டு, அவர்கள் படகை அலசி கொண்டிருக்கிறதை கண்டு, படகை கண்டு
கடலை கண்டு நீங்கள் துடிதுடித்திருக்கிற ஓடுகிற மீனை நீங்கள் உங்கள் வலையிலே சிக்குண்டு அதை சாகடித்து விற்று நீங்கள் ஆகாரம் புசித்தீர்கள். பாவத்திலும் அக்கிரமத்திலும் சமாதானமற்றவர்களாய் இருக்கிற இவர்களை கர்த்தர் சமூகத்திலே கொண்டு வந்து உங்களை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொன்னார். அப்படி பேதுருவனுடைய ஒரே பிரசங்கத்தில் அவன் பிடித்த மனுஷர்கள் 3000 பேர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் இயேசுவுக்கு பின்ன நீங்க வந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஒரு சேலஞ்ச் எடுப்போமா? ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வரலாறு என்பது எங்க அப்பா காலத்துல எங்க பெற்றோர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது வருஷங்களாக. ஆனால் நான் எத்தனை ஆத்துமாக்களை அறுவடை செய்திருக்கிறேன், எத்தனை மனிதனை கர்த்தருக்கு முன்பதாக சமாதான வாழ்க்கைக்குள்ளாக நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போக நான் எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கிறேன். நீ மனிதனை பிடிக்கிறவனாக மாற்றுவதற்கு சபை உன்னை பயிற்றுவித்திருக்கிறது. உன்னை அதற்கு நேராக உன்னை அதை படிப்பித்து உன்னை அதற்கு நேராக திசை திருப்பியிருக்கிறது. இந்த இப்படிப்பட்ட மர்டர்கள் நடக்கும் பொழுது உத்தரவாதம் சபைக்கு ஆண்டவர் தருகிறார். சபை ஏற்றெடுக்க தயாரா? சபை அதற்கு தன்னை அர்ப்பணிக்க தயாரா? சபை அதற்கு முழுமையாக தங்களை மனிதனை பிடிப்பதற்கு தயாரா என்று ஆண்டவர் கேட்கிறார். மூன்றாவதாக மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமான என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். போதும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சகோதரமார பாட்டு பாட எங்க காணல? எங்க போனைய? உங்களுக்கென்று ஒரு பொறுப்பை ஆண்டவர் தர சொல்ல அந்த பொறுப்பை உண்மையாக நீங்கள் கை கொள்ள வேண்டும். இந்த காலையில் சபையோடு கேட்கிறாரு, கர்த்தர் சொல்ல, நான் யாரு? சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவன். இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்குதா? 2 வாரம் உங்களை ஜெபம் பண்ண விட்டாச்சுன்னா பின்ன உங்களை விட இந்த சபையில் பெரிய ஆள் ஆடல. எனக்கு ஒரு காரியம் தெரியும், எங்க ராஜாதி ராஜா எல்லா காரியத்தில் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவன். ஆண்டவர் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னுடைய நுகத்தை உங்களில் மேல் ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்ப தலைவராயிருக்கிற, வீட்டின் தலைவராயிருக்கிற சகோதரா, குடும்ப தலைவியாயிருக்கிற சகோதரி, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கற்றுக் கொடுக்கிறீர்கள்? நீங்க கோவப்பட்ட உங்க பிள்ளைகள் கோவப்படும், நீங்க போய் சொன்னா உங்க பிள்ளைகள் போய் சொல்லும், நீங்க திருடுனா உங்க பிள்ளைகள் திருடும். இன்னைக்கு உங்க பாஸ்டரை உங்க முன்னால நிறுத்தி கேட்கிறாரு, உங்க பாஸ்டர்ட்ட இருந்து நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க? இல்ல உங்க தகப்பனிடத்திலிருந்து நீங்க என்ன கற்றுக்கிட்டீங்க? இல்ல உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? உங்க கூட வேலை பார்க்கிறவங்களோடு நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள ஆண்டவர். நீங்கள் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக மாறும் பொழுது நீங்கள் இயேசுவிடத்தில் நல்லதை கற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம். அதுலேயும் எனக்கு ரொம்ப டச் பண்ணின ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த காலையில் சொல்லுகிறேன். இந்த பவுல் சொன்னதை நான் திருப்பி 2வது 3வது அந்த பகுதிகளை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஆதலால் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சர்ச்சுக்கு வரீங்க, நல்ல பாடுதீங்க, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, சபை எல்லா நிலைகளிலும் வளருகிறது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களுக்கு மனத்தாழ்மை இருக்கிறதா, சாந்தம் இருக்கிறதா என்று கேட்டு கர்த்தராயிருக்கிற இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் நம்மை படிப்பிக்கிறார். 4வதாக மார்க் 7:16 ஒருவருக்கு வாசிக்கலாமே. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். கரங்களை தட்டி. சமீபத்தில்
100 வயதுள்ள ஒரு ஐயாவுக்கு பர்த்டே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கத்துக்கு நான் தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் கூட பிறந்தவங்க இப்போ ஜீவனோடு இருக்கிற 3 சகோதரிமார் இருக்கிறாங்க. எத்தனை பேர்? இவங்க 4 பேரை எங்கே வச்சிருக்கிறாங்க? ஸ்டேஜில் கொண்டு ஃப்ரெண்டில் வச்சிருக்கிறாங்க. இந்த 4 பேருக்கு கேள்வி திறன் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்களுக்கு நேரம் ஆப்போசிட்டில் தான் நான் இருக்கிறேன். ஒருவரோடு பேசும்பொழுது அவர் சொல்லுகிறது ஒன்று, அங்கிருந்து ரிப்ளை வருகிறது வேறொன்று. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த 3 பேர் 4 பேருக்கு காது கொஞ்சம் கம்மி, கேள்வி குறைவு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷம் தொடங்கி நிருபவங்கள் முழுவதுமாக கற்றுக் கொடுக்கும் பொழுது சொல்லுகிறாரு, காதுள்ளவன் கேட்க கடவுள். இங்க இருக்கிற எல்லாருக்கும் மேக்சிமம் 100% கேள்வி திறன் இருக்கிறது. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு நல்ல கேள்வி திறனை தந்திருக்கிறார். கேட்பதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் என்ன செய்யணுமா? சோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்லுகிறாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன் நல்லவனாயிருப்பான். ஒருவேளை நீங்கள் வாசிக்கிற வசனத்தில், நீங்கள் கேட்கிற சத்தியத்தில், நீங்கள் கேட்கிற தியான பிரசங்கத்தில் கர்த்தர் சிலதை உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டு நடந்த நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இன்னைக்கு காலையில் கேட்பதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் என்ன செய்யணும்? கேட்கணும். நீங்கள் இங்கே பிரசங்கிக்கிறத இது நம்ம அடிக்கடி சொல்லுவோம், இது இன்னாளுக்கான பிரசங்கணும். யாருக்கெல்லாம் செவித்திறனை கர்த்தர் தந்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்க கடவன். 1 கூட 2 வசனத்தை வைத்து அந்த காரியத்தை விளக்குகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27 வசனம் 28. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஏசப்பாவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு தான் சொல்லுவாரு. அப்ப காது கரெக்டா இருக்கிற காலம் வரையும் நல்ல வசனத்தை கேட்டு வசனத்தில் வளர்ந்துடணும். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 16-27 வசனத்தை வாசிக்க சொல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் மறுபடியும் அழுத்தி சொல்லுகிறார். வாசிங்க. இந்த தொழுவத்தில் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளும் நான் வேண்டும், அவைகள் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போன உபவாச கூட்டத்துக்கு வந்திருந்தீங்கன்னா நம்ம ஆண்கள் பகுதியில் எல்லாருடைய பேரை வச்சு ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அதில் 10 பேர் தான் இதில் வரல, பாக்கியில் இதுக்குள்ள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சைடும் இந்த சைடை மாதிரி நிறைஞ்சிச்சுன்னு சொன்னா இன்னும் இந்த சபை ஆவிக்குரிய நிலையில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று அர்த்தம். இன்னைக்கு இங்கே வராமல் 2 பேர் மட்டும்தான் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போயிருக்கிறாங்க, பாக்கி எங்கே போனாங்கன்னு தெரியாது. இந்த ஏரியா மொத்தம் கம்ப்ளீட் வெறுமையாக இருக்கிறது. சபையே, ஒரு வாரம் முழுவதும் உங்களுக்கு ஜீவன் தந்து, சுகம் தந்து, பலம் தந்து, ஆசீர்வாதத்தை தந்து, நன்மையை தந்து, உயர்வை தந்து இந்த இடத்துல வர ஆண்டவர் எதிர்பார்க்க சொல்ல, நீங்க இல்லாமல் போனீர்கள் என்றால் உங்களுடைய இடத்தில் வந்து ஆண்டவர் துக்கத்தோடு போவார். இந்த தொழுவத்தில் இல்லாத சில ஆடுகள் நம்முடைய சுற்று வட்டாரங்கள் இருக்கிறது, வேற ஆடுகளும் இருக்கிறது. அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் என்று அவைகளும் என் சத்தத்துக்கு என்ன செய்யணும்? செவி சாய்க்கணும். ஒருவேளை நமக்கு பாரம்பரியம் சொல்ல அப்பா காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டங்கிற பாரம்பரியம் நமக்கு இருக்கலாம். ஒருவேளை எங்களுடைய முற்பிதாக்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் நின்றவர்கள் என்று சாட்சி சொல்லலாம், நல்லது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது, உங்க பக்கத்தில் இந்த தொழுவத்தில் இல்லாத சில ஆடுகள் இருக்கிறது. அது சமாதானமற்றவர்கள், ஆறுதலற்றவர்கள், நிம்மதியற்றவர்கள். அவர்களையும் இந்த மந்தையில சேர்த்து கொள்வதற்கு காதுள்ளவனாய் கேட்டு இதன்படி நடந்து கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். 5ஆவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் யோவான் 8:31 வாசிக்கலாமே.
நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் நீ என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஒரு வசனத்தை கூடிய வாசல் 8 யோவான் 8:31. யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், கரங்களை தட்டி 5 என்னில் நிலைத்திருங்கள். சொல்லுங்க, என்னில். இயேசு சொல்லுகிறார், ஏசப்பா பேசுகிறார், என்னில் நிலைத்திருங்கள். ஏசப்பா ஒரு யூதனாக பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அன்றைக்குள்ள காலத்தில் இயேசு யூதனாக பிறக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசனம். இப்ப அதே யூதர்களோடு இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களோடு, இன்னைக்கு யூதர்கள் விசுவாசியாம இருக்கிறாங்க. இப்பவும் வெயிலிங் வான் என்று சொல்லப்படுகிற இடத்துல இந்த தலையை நெற்றியில் அடிச்சிட்டு, மேசியாவே நீர் எப்பொழுது வருவீர், மேசியாவே நீர் எப்பொழுது வருவீர் என்று இந்த நெத்தியை அடிச்சு ரத்தம் வர அழுது கொண்டிருக்கிறான் யூதன். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் ஒரு யூதனாக வந்தாலும், நான் புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டாலும் யூதர்களை விசுவாசத்தில் நடத்தினேன். கரங்களை தட்டி. உங்க குடும்பத்தில் ஒருவனை விசுவாசத்தில் நடத்தினால், உங்க நண்பனை விசுவாசத்தில் நடத்தினால், அதனுடைய பிரதிபலன் பரலோகத்தில் உண்டு என்பதை சபை மறந்துவிடக்கூடாது. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டு சொன்ன முகவரியா சொன்னேன், இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டீர்களோ நீங்கள் சீசர்கள். ஆனால் இங்கே யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிற்க வேண்டும். என்னுடைய உபதேசம் என்ன? பெரியவனாக விரும்புகிறவன் தாசனாக மாறணும், பணிவிடைக்காரனாக மாற வேண்டும். ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டிக் கொடுக்க வேண்டும். உனக்கு ஆகாரம் இல்லாமல் இருந்தும் மற்றவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை போஷிக்கிறவர்களாக மாற வேண்டும். இந்த காலையில் கர்த்தர் சொல்கிறார், என்னில் யாரெல்லாம் நிலைத்திருக்கிறீர்கள். யோவானுடைய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். நான் எல்லாத்தையும் சொல்லி விளக்குவதற்கான நேரம் இல்லை. கொடியானது செடியோடு என்ன செய்யணும்? சேர்க்கப்பட வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அதனால் இன்னைக்கு காலையில் சபையோடு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும். கர்த்தருடைய உபதேசம் 6 நாள் நம்முடைய நாள். வாரத்தின் முதல் நாள் அது கர்த்தருடைய நாள். அதை குறித்து பைபிள் சொல்லுது, அது மனமகிழ்ச்சியின் நாள். ஒருவேளை இன்னைக்கு ஒரு சிலர் துக்க வீட்டுக்கு, மரண வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனாலும் ஒரு விருந்து வீட்டுக்கு செல்வதை காட்டிலும் மரண வீட்டுக்கு செல்வது நல்லது என்று படிப்பித்தாலும், கற்பனை என்பது 6வது நாள் தான் உங்களுடைய நாள். ஆனால் அந்த துக்கத்தில் பங்காளிகள் ஆகணும். நல்ல ஒரு விசுவாசி ஆராதனைக்கு போயிட்டு தான் அந்த அடக்கத்துக்கு போவான். திருநெல்வேலியில் குட் நியூஸ் என்கிற ஒரு ஊழியம் இருக்கிறது. அதனுடைய தலைவர் மரித்து போனார். மரித்து போவதற்கு முன்பதாக அவர் 3 காரியத்தை சொன்னார். என ரொம்ப கவர்ந்த ஒரு காரியம். ஒருவேளை நான் ஞாயிற்றுக்கிழமை மரித்து போனேன் என்றால் ஆராதனை சபையில் எப்பவும் நடக்கிறது போல நடக்கணும். பாஸ்டர் ராஜேந்திரன், என்னுடைய சவசரீரத்தை தேவாலயத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது, ஆடம்பரமான அடக்காராதனை நடத்தக்கூடாது என்று சொன்னார். இன்னைக்கு காலையில் சொந்தத்தில் தூரத்து சொந்தமானாலும் எங்கே எப்படி உங்களுக்கு சொந்தம் வருது கேட்பேன். யாரு அது? அண்ணனுக்குள்ள, அக்காளுக்குள்ள, தம்பிச்சுக்குள்ள ஒரு நீண்ட வரிசையை சொல்லுவீங்க. உங்களை அழைத்த தேவனை ஆராதிப்பதிலே நாம் மறந்து விட்டோம். உங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ஆண்டவரை மறந்து விட்டோம். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்க தான் எனக்கு சீஷர்கள். பேரு கொண்டு நீங்க கிறிஸ்தவன் ஆக முடியாது தெரியுமா? ரட்சிப்பில்லாமல் ஒருவன் கிறிஸ்தவன் ஆக முடியாது என்று படிப்பிக்கிற ஒரே புத்தகம் இந்த வேத புஸ்தகம். இந்த காலையிலே பலர் ஜெபிக்க சொன்னதுல பலருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க இதுக்குள்ள வரல.
இங்க வந்து வீடு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் ஜெபித்து வீடு கொடுத்தாரு. அவங்க நம்ம கூட இன்னைக்கு இல்லை. இங்க வந்து சத்தியத்தில் வளர்ந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், இன்னைக்கு அவங்க இல்லை. ஆனால் வேதம் சொல்கிற, என்னிடத்தில் இடராதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சில நேரத்தில் சில காரியங்கள் ஆண்டவர் தரலன்னு சொல்லி அன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணல தெரியுமா? அன்னைக்கு உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை தெரியுமா? அன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் வெளியில் போயிட்டு தெரியுமா? இன்னைக்கு காலையில் நீங்கள் யாரிடத்திலும் இடரல் அடைந்து விடலாம், ஏசப்பா கிட்ட மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இடரல் அடையக்கூடாது. போதகர் வருவார் போவார், சபையில் வேறொரு ஊழியக்காரர் வருவார் போவார். சபை என்பது கர்த்தருடைய சரீரம். சபையோடு நீங்கள் இடரல் அடையக்கூடாது. தேவனோடு நீங்கள் இடரல் அடையக்கூடாது. என்னிடத்தில் இடரலாய் இருக்கிற எவனோ, இடரல் அடையாமல் இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆண்டவர்கிட்ட மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இடரல் அடைஞ்சக்கூடாது. இடரல் அடைஞ்சிங்கன்னா பின்ன தூக்கு தண்டனை தான். யாருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சி? அவனே போய் ஆண்டுக்கிட்டான். இன்றைக்கு காலையில் அதை மத்திய 18:7 வாசிக்கலாமே சீக்கிரமா. இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட இடரல் அடையாம நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ரூட்டில் அழைத்த அழைப்புக்கு நீங்கள் தகுதி உள்ளவனாய் பாத்திரவானாக மாறிக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். மார்க் 8:34 வாசிக்கலாமே சீக்கிரமா. மார்க் 8:34. பின்பு அவர் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கரங்களை தட்டி 7வது கர்த்தர் சொல்கிறார், என்னை பின்பற்ற நீங்கள் முன் வர வேண்டும். இயேசுவை பின்பற்றுகிறது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. நமக்கு எல்லாருக்கும் திடீர்னு ஒரு இயேசுவை பின்பற்றுகிறது என்றால் ஒரு வெள்ளை வேட்டி, ஒரு வெள்ளை சட்டை, ஒரு வெள்ளை சாரி, இது ரொம்ப ஈஸி. அப்போ வெளியில் பார்த்தவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இவங்க உண்மையால ஒரு கிறிஸ்தவங்க. வெள்ளை வேட்டியும் வெள்ளை சாரியும் எல்லாராலும் ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் இயேசு சொன்ன, என்னை அவர்கள் ஜனங்கள் தம்முடைய சீசர்கள் தம்மிடத்தில் வரவழைத்து கண்டு பின்ன வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். ஆமாம் சொல்லுங்க. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மாமிச இச்சைகள் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை, எல்லாருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையிலே. பவுல் சொல்லுகிற, எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள்ளுக்காக நான் பலருக்காய் ஜெபம் பண்ணி மரித்தவனை கூட உயிர்த்தள வச்சிருக்கிறேன். ஆனால் அந்த முள்ளு என்ன விட்டு போகலை. நீங்கள் பைபிளுடைய கடைசி பகுதியிலே 1ஆம் மிஷனரி யாத்திரையிலே பவுல் சஞ்சரித்த இடம், 2ஆம் மிஷனரி யாத்திரையில் அவன் சஞ்சரித்த இடம், 3ஆம் மிஷனரி யாத்திரையில் அவன் சஞ்சரித்த இடம், அவன் ஸ்தாபித்த சபைகள் திரளான ஏராளம் ஏராளம். ஆனால் அந்த பவுல் தேவனுடைய சமூகத்தில் நின்று ஒரு காரியத்தை சொல்லுகிறான். நான் அடுத்த பகுதியில் அதை கொண்டு வருகிறேன். அதற்கு முன்னாக யோவான் 8 அதனுடைய வசனம் 12 வாசிக்கலாமே. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் எங்க நடக்க மாட்டான்? இருளில் நடக்க மாட்டான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்ற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கிறார். அடுத்து பவுல் என்ன சொல்லுதான்னு பாப்போமா? 1 கொரிந்தியர் 11:1, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1. நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். கரங்களை தட்டி. இந்த பைபிளில் யாரும் சொல்லாத ஒரு காரியத்தை ஒரே ஒரு மனுஷன் சொல்லுகிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றவர்களாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ உண்மையாகவே பவுல் இயேசு எவ்வளவு அழகா பின்பற்றி இருக்கிறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில கத்த கேட்கிறாரு, நீங்கள் உண்மையாகவே இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? உண்மையாகவே சமுதாயத்தை விட்டு
எல்லா விதமான சுக சௌகரியங்களை விட்டு இயேசுவை பின்பற்றுகிறீங்களா? நீங்கள் அப்படி பின்பற்றுவீர்கள் என்றால் பவுலை போல உங்களுக்கு சொல்ல முடியும், என்னை பின்பற்றுங்கள். இயேசுவை உண்மையாக பவுல் பின்பற்றினதுனால பவுல் சொல்லுகிறார், நான் இயேசுவை போல இயேசுவை தரித்து என் வாழ்க்கையில் யாரும் என்னை குற்றச்சாட்டாதபடிக்கு என்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டேன், ஆதலால் என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் பகிரங்கமாய் சொல்லுகிறார். என்னைக்காவது நமக்கு ஒரு மரணம் வரும், நமக்கு என்றைக்காவது இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படுவோம். மாற்றப்படுவதற்கு முன்பதாக நாமும் ஒரு நாளில் சொல்லணும், என்னை பின்பற்றுங்கள். ஏன்னா நான் அவ்வளவு கிறிஸ்துவுக்குள் எல்லா நிலைகளிலும் தேறினவனாய், பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறவனாய், விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவனாய், கற்பை நற்புத்தியை காத்துக்கொள்கிறவனாக நான் மாறுவதற்கு பவுலை போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நான் வளர்த்தப்பட வேண்டும் என்று இந்த வேதம் நம்மை படிப்பிக்கிறது. 8வது யோவான் 6 அதிகாரம் 47 வசனம், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு கரங்களை தட்டி இயேசு பேசுகிறார். என்கிட்ட விசுவாசம் இருக்கணும். அவன் சொல்லுங்க, இன்னைக்கு அம்மா சொல்லாமல் பிள்ளை ஒன்றுமே செய்யாது, அவ்வளோ அம்மா மேலே விசுவாசம். நண்பன் என்ன கொடி காட்டுதானா அது நம்புவோம், விசுவாசிப்போம். அல்லேலூயா. ஆனால் யாரும் நம்ப மாட்டோம். கிராமத்தில் இருக்கிறதுனால மக்களுக்கு பயங்கரமான மூட நம்பிக்கை இருக்கிறது. பிள்ளை திடீர்னு அழுவும். பிள்ளை அழுது ஏன் தெரியுமா? பிள்ளைக்கு வயிற்றில் வலி இருக்கும். நம்ம உடனே 3 வத்தல், எத்தனை வத்தல்? 3 வத்தல், கொஞ்சம் உப்பு. எந்த தீயில வச்சாலும் உப்பு என்ன செய்யும்? வெடிக்கும். எந்த தீயில வச்சாலும் மிளகு என்ன செய்யும்? படபடன்னு வெடிக்கும். நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. இங்க இருக்கிற எல்லாரும் நான் உள்பட நித்திய ஜீவனை சுதந்திரிக்காமல் போனோம்னா ஏங்குள்ள பிரசங்கம் வருதா? நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்து உங்கள்கிட்ட இவ்வளவு வசனத்தை எடுத்து சொன்னது வருதா? ஏசப்பாட்ட விசுவாசம் வச்சா, ஏசப்பா நீ வீடு கட்டுவேனாலும் அவர் சொல்லலை, மாளிகை கட்டுவேனாலும் சொல்லலை, இல்லை நீ வீட்டுக்கு மேலே வீடு கட்டுவ, இந்த ஊரை நீ தான் பெரியவன் ஆக்கணும்னு சொல்லலை. ஏங்கன்னு என்ன விசுவாசிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? நித்திய ஜீவன். இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் என்ன பாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்ன வச்சு ஒரு நாள் பாடுவாங்க. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனே என்ற ஒரு பாட்டு எல்லாருக்கும் முன்ன வச்சு பாடுவாங்க. ராஜன் பாசும் விதிவிலக்கு அல்ல. அடிக்கடி சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஏன் அடக்காரதனை நல்லா நடத்திடணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், யார் முந்து வாங்கின யாராலையும், ஆனால் நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். ஒரு அலையிலே சொல்லுங்க. இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் யாராவது இருப்பீர்களானால், நீங்க இங்க வர சொல்ல இயேசுவும் உங்க வீட்டுக்கு போக சொல்ல வேறொரு தெய்வமும், அது இருக்கவே கூடாது. ஒரே ஒரு விசுவாசம், இயேசுவை மாத்திரம் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 7 அதிகாரம் 38 வசனம், யோவான் 7 வசனம் 38, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனோ அவன் உள்ளிருந்து என்ன வரும்? ஜீவ தண்ணீர் ஓடும் என்றார். இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன வருமா? ஜீவ தண்ணீர். இந்த காலையிலே அது நதி போல ஓடும். இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் வேதனை, கலக்கம். ஏன் சர்ச்சுக்கு போயிட்டு ஒன்றுமே கிடைக்கல? ஒழுங்கா தேவனை சரியான விதத்தில் பிடிக்காதனால, விசுவாசிக்காததுனால. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆனபடியால் இன்னைக்கு காலையில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 14 அதிகாரம் 1 வசனம் உங்களுக்கு தெரிந்த வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இறங்கி திரித்தவர்களை ஆண்டவர் கைவிட்டதே இல்லை.
கடைசியாக யோவான் எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனம் 37. யோவான் 7 வசனம் 37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன். இன்னைக்கு ஒரு வெயில் காலம். நான் இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காவிட்டால் தப்பு ஏன் மேலே வரும். இந்த வேனல் காலத்தில் நல்ல தண்ணி குடிக்க படித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சரீரத்திற்கு, உங்கள் உடலுக்கு, உள்ளுறுப்புக்கு ரொம்ப அது ஆசீர்வாதம். நான் அந்த தாகத்தை குறித்தல்ல சொன்னது, அது ஒரு அவேர்னஸுக்காக சொன்னேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால், பல நிலைகளில் தாகத்தோடு, சமாதானத்தின் என்கிற தாகத்திற்காக, விசுவாசம் என்ற தாகத்திற்காக, பரிசுத்தம் என்னும் தாகத்திற்காக, ஆவிக்குரிய நிலையில் வளர வேண்டும் என்ற தாகத்திற்காக, ஆத்துமாக்களை குறித்த தாகத்திற்காக நீங்கள் தேவ சமூகத்திலே தாகத்தோடு இருந்தீர்கள் என்றால், கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசு ஒரு சமாரிய ஸ்திரியை பார்க்கிறார். சமாரிய ஸ்திரியோடு பேசுகிறார். அப்பொழுது பேச்சில் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்னன்னா, உன் கணவன் எங்கே என்று கேட்டார். ஒரு இல்லையில சொல்லுங்க, என்னது? அவ சொல்லிட்டா, ஓப்பனா சொல்லிட்டா, எனக்கு கணவன் இல்லட்டா. உடனே திருப்பி ஒரு அடி கொடுத்தார் அவரு. உனக்கு மொத்தம் 5 புருஷமாரு. எத்தனை பேர் சகோதரிமாரே? ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன். மறக்கக்கூடாது. ஒருவேளை உங்கள் கணவன் மரித்திருக்கலாம். உன் கணவன் மரித்தாலும் நீ அந்த கணவனுக்கு தான் மனைவி என்பதை மறந்துவிடக்கூடாது, மறக்கக்கூடாது. இது ஒரு கடின உபதேசம். இந்த உபதேசத்தில் நிற்கிறவங்க தான் இதுக்குள்ள நிற்க முடியும். அவர் சொன்னாரு, உனக்கு 5 புருஷன் இருக்காருமா, நீ இப்ப சொன்னது உண்மை. இப்ப ஒருத்தனும் வாங்கிட்ட இல்லை. உன் சரீரம் நல்லா இருக்க சொல்ல உன்னை, உன்னுடைய அழகை புகழ்வார்கள். உன்னோட 10 காசு இருந்தா உன் கூட 10 பேர் வருவாங்க. ஆனால் அது பாவமும் விபச்சாரம் என்பதை சபை மறக்க கூடாது. இவ்வளவு கண்டிச்சு சிற்றிச்சு போதிக்கிற சபை இல்லை என்றாலும், வருமானம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, எண்ணிக்கை குறைஞ்சாலும் பரவாயில்ல, நீ பரலோகத்துக்கு போன அதுக்கு தான் ஓப்பனா உன்ட்ட பேசுறேன். நீ தேவனை விட்டு வழி விலகி கூட கூடாது. அப்ப அவரு ரபின்னு சொன்னவா, தீர்க்கதரிசின்னு சொல்லி சொல்லி வர சொல்ல, அவர் அவாட்ட பார்த்து சொன்னாரு. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும், நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க, தேவனுடைய வண்டியில கிஃப்ட் ஆஃப் காட் ஈஸியா போடுறது தெரியுமா? தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறியாததனால நீ அவரிடத்தில் கேட்டு இருக்கிறபடி அவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அதனால 50ல் ஆட்டம், 60ல் ஓட்டம், இந்த காரியங்கள் எல்லாம் இருக்க சொல்ல, ஒரே ஒரு வாழ்க்கை, அது பரிசுத்தமான வாழ்க்கை, அது நித்திய ஜீவனை தேடி ஓடுகிற வேலை. அதற்கு உங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதனால இந்த காலையில் நான் உங்களுக்கு 9 காரியத்தை மிக தெளிவாக உங்களை உட்கார வச்சு உங்களுடைய சகிப்புத்தன்மையை நான் ஆண்டவருக்குள் பாராட்டுகிறேன். இயேசு அப்பா பேசுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். ஏசப்பா சொல்கிறாரு, என் பின்னே வாருங்கள். ஏசப்பா சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஏசப்பா சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்கள். ஏசப்பா சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள். ஏசப்பா சொல்றாரு, என்னிடத்தில் இடரல் அடையாமல் இருங்கள். ஏசப்பா சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள். ஏசப்பா சொல்றாரு, என்னை விசுவாசியுங்கள். என்னிடத்தில் வந்து கடைசியாக பானம் பண்ணுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காய் வாழ. பாடல் பாடின பக்தனை போல இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் என்று இயேசுவுக்கு பின்னால போவதற்கு
இயேசுவோ பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறளாய் மாற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று மனமாற வாழ்த்தி உங்களை ஆசீர்வதித்து ஜெபத்தோடு உங்களை அனுப்புகிறேன். தேவன் திரு வார்த்தைகளினால் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல பிதாவை, வார்த்தை அனுப்பினீர், வார்த்தையின்படி வளர்ந்து பெருக கிருபை தாரும். இப்பொழுது பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அசம்பாவிதங்கள் நடக்காதபடி, கொலைகள் நடக்காதபடிக்கு சமாதானமான ஒரு ஓட்டு ஆண்டவரே ஜனங்கள் காண பதிவு செய்ய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்ட தேவ வார்த்தையோடும் கடந்து வந்த சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோதரி, நாத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமக்கு ஜெயந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.